பசுமை கொஞ்சம் ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்லயே பெரிய வீடும் சுற்றிலும் பச்சை பசேல்னு ஏக்கர் கணக்கான விவசாய நிலங்களுக்கும் ஒரே சொந்தக்காரர் பெரியசாமி. ஊருக்கே பெரிய மனுஷன், நேர்மையானவர். பெரியசாமிக்கு 2 மகன்கள். மூத்த மகன் ராமன் சிட்டில ஒரு கம்பெனில வேலை செய்யறான். மனைவி கவிதாவோட அங்கேதான் இருக்காங்க. இளைய மகன் லக்ஷ்மணன் கிராமத்திலேயே தங்கி அப்பாவுக்கு தோளோடு தோளா நின்று விவசாயத்தை பார்த்துக்கிறான். எல்லாமே நல்லபடியா போயிட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அந்த வீட்டை உலுக்கிய ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நாள் காலை நேரம் வழக்கம் போல நிலத்துக்கு போக ஆயத்தமான பெரியசாமி திடீர்னு தலை சுற்றி கீழே விழுறாரு. பதறி அடிச்சு ஓடி வந்த இளைய மகன் லக்ஷ்மணன் அப்பாவை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறான். பரிசோதித்த டாக்டர்கள் சொன்ன செய்தி அந்த குடும்பத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்துது. பெரியசாமிக்கு கடுமையான பக்கவாதம். அவரால் இனி பழையபடி நடமாட முடியாது, பேச முடியாது, படுக்கையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த விஷயம் கேள்விப்பட்டு சிட்டில இருக்கிற மூத்த மகன் ராமனும் அவன் மனைவி கவிதாவும் பதறி அடிச்சு கிராமத்துக்கு வர்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் நினைச்சாங்க, நகரத்துல இருக்கிற மூத்த மகன் வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு போயிடுவான், இளைய மகன் லக்ஷ்மணன் தான் வழக்கம் போல அப்பாவை பார்த்துப்பான்னு. ஆனா அங்கேதான் ஒரு ஆச்சரியமும் காத்துக்கிட்டு இருந்தது. ஊருக்கு வந்த ராமன், தம்பி லக்ஷ்மணா, உனக்கு வயல் காட்டை பார்க்குற வேலைக்கே நேரம் சரியாக இருக்கும். இனிமே அப்பாவை நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன். இத்தனை வருஷம் நீங்க 2 பேரும் தான் தனியா கஷ்டப்பட்டீங்க. இனி அந்த கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு கண்ணீரோடு சொல்கிறான். ராமனின் மனைவி கவிதாவும் பெரியசாமிக்கு நேரத்துக்கு கஞ்சி காய்ச்சி தரதும் துணி துவைச்சு போடுறதுமா ரொம்ப அன்பாக நடந்து கொள்றா. இதை பார்த்த ஊர் மக்கள், அடடா எப்பேற்பட்ட பிள்ளைங்க, அதுவும் இந்த காலத்தில் கல்யாணம் ஆகி சிட்டியில் வாழ்கிற இப்படி ஒரு மூத்த மகனை பார்க்கவே முடியாதுன்னு பாராட்டுறாங்க. இளைய மகன் லக்ஷ்மணனுக்கும் மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். அண்ணன் நம்ம மேலேயும் அப்பா மேலேயும் எவ்வளவு பாசமாக இருக்காருன்னு நினச்சி அவனும் விவசாய வேலையில் முழு கவனத்தையும் செலுத்துகிறான். ஆனால் இந்த போலி அன்புக்கு பின்னாடி யாருமே எதிர்பார்க்காத ஒரு இருண்ட பக்கம் மறைஞ்சிருக்குது. நாட்கள் நகரத் தொடங்குது. வீட்டின் சூழ்நிலை மெல்ல மெல்ல மாறத் தொடங்குது. ராமன் தம்பி லக்ஷ்மணன்கிட்ட, தம்பி, அப்பாவுக்கு அமைதியான சூழல் தேவைப்படுது. நீ அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்து மிளகாய் மூட்டை, நெல் மூட்டை, காய்கறிலாம் எடுக்க வேலையாட்களோட வர்றதும் போகிறதுமா இருக்க. அப்பாவோட ஓய்வை பாதிக்குது. நீ வேணும்னா தோட்டத்தில் இருக்கிற சின்ன வீட்டிலையே தங்கி விவசாயத்தை பாரு, நாங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கிறோன்னு சொல்கிறான். அண்ணன் மேலே இருக்கிற மரியாதையால் லக்ஷ்மணனும் மறுத்து பேசாமல் தோட்டத்து வீட்டுக்கு மாறுகிறான். ஆனால் அதுக்கப்புறம்தான் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. பெரியசாமியை பார்க்க வர எந்த ஊர் மக்களையும் ராமன் வீட்டுக்குள்ள அனுமதிக்கல. அப்பா ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு, டாக்டர் யாரையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எல்லாரையும் திருப்பி அனுப்பிடுறான். படுக்கையில் கிடக்கும் பெரியசாமியின் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் உருவெடுக்குது. பேசுவதற்கு நாக்கு அசையல, கையசைக்கவும் முடியல. ஆனா தன் மூத்த மகனின் ஒவ்வொரு அசைவையும் அவன் மனைவியின் பேச்சையும் பார்க்கும்போது அவர் கண்களில் கண்ணீர் முட்டுது. ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ஆனா அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் கிராமத்து வழக்கறிஞர் சிவராமன் பெரியசாமியின் வீட்டுக்கு வர்றாரு. அவர் கையில சில பத்திரங்கள் இருக்கு. ஊர் மக்கள் சிலர் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ராமனும் கவிதாவும் வழக்கறிஞரை அவசர அவசரமாக வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்துறாங்க. அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள ஒரு வதந்தியும் பரவுது. பெரியசாமி தன் சுயநினைவோடு தான் இருக்காரா, தன் சொத்துக்கள் எல்லாவற்றையும் மூத்த மகன் ராமனுக்கே உயில் எழுதி வச்சுட்டாரா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இளைய மகன் லக்ஷ்மணன் அதிர்ச்சி அடைகிறான். அப்பாவுக்கு பேசவே முடியாதே, அண்ணன் பேர்ல எப்படி உயில் எழுதி கொடுப்பாரு? சரி, அப்பா விருப்பப்பட்டா நமக்கு என்ன, ஆனா அப்பாவை ஒரு வாட்டி பார்த்து பேசணும்னு ஆசையா வீட்டுக்கு வர்றான். ஆனா வீட்டு கதவை பூட்டி கொண்டு வெளியே வந்து ராமனும் கவிதாவும், இனிமே இந்த வீட்டுக்கும் சொத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான், நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மணனை அசிங்கப்படுத்தி விரட்டுறாங்க. லக்ஷ்மணன் குழப்பத்தின் உச்சத்திற்கே போறான். அண்ணன் ஏன் திடீர்னு இப்படி மாறுறான்? அப்பா உண்மையிலேயே நல்லா தான் இருக்கிறாரா, இல்லை நாம ஏதோ ஒரு பெரிய உண்மையை கவனிக்க தவறிட்டோமோ? அன்னைக்கு இரவு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. தோட்டத்து வீட்டில் இருந்த லக்ஷ்மணின் மனசுல ஏதோ ஒரு கெட்ட அசம்பாவிதம் நடக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. மனசு கேட்காம இரவோடு இரவா மெல்ல அப்பாவை பார்க்க அந்த பெரிய வீட்டுக்கு போறான். வீட்டின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் பின்பக்க சுவர் வழியா ஏறி உள்ள குதிக்கிறான்.
வீடே அமைதியா இருக்கு. ஆனா வீட்டின் பின்புறம் இருக்கிற ஒரு பழைய இருட்டான பூட்டப்பட்ட அறையிலிருந்து மெல்லிய முனங்கல் சத்தம் கேக்குது. லக்ஷ்மணன் பதறி போய் அங்கிருந்த ஒரு கம்பியை எடுத்து அந்த பூட்டை உடைச்சு உள்ள போறான். அங்கே அவன் பார்த்த காட்சி அவன் இரத்தத்தையே உறைய வைத்தது. அங்கே அழுக்கு துணியில எலும்பும் தோலுமா பசியாலும் தாகத்தாலும் வாடி இருட்டுக்குள்ள கிடக்குறாரு பெரியசாமி. ஆமா, ராமனும் அவன் மனைவியும் இத்தனை நாளா ஆடுனது போலி பாச நாடகம். பெரியசாமியை மிரட்டியும் ஏமாத்தியும் அவரது கைரேகையை அச்சு பதிச்சும் சொத்துக்கள் முழுவதையும் தங்கள் பேருக்கு மாத்திக்கிட்டு சொத்து கைக்கு வந்த அடுத்த நாளே அவரை இந்த பழைய அறையில பூட்டி பட்டினி போட்டுட்டாங்க. தந்தையின் இந்த நிலையை பார்த்த லக்ஷ்மணன் கதறி அழுறான். அப்பான்னு கட்டிக்கிட்டு கண்ணீர் விடுறான். கோபத்திற்கு உச்சத்திற்கே சென்ற லக்ஷ்மணன் அப்பாவை தூக்கிக்கிட்டு வீட்டிற்கு முன் வாசலுக்கு வர்றான். கத்தி ஊர் மக்களையும் கூப்பிடுறான். நடுநிசையில ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு வர்றாங்க. ராமனும் கவிதாவும் வெளியே வந்து லக்ஷ்மணனை மிரட்டு பாக்குறாங்க. ஆனால் லக்ஷ்மணன் அந்த இருட்டறை பூட்டை உடைச்சு தன் தந்தையை மீட்டு வந்ததையோ ராமன் செய்த கொடூரத்தையோ ஊர் மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுறான். ஊர் மக்கள் கொதித்து எழுகிறார்கள். ராமனையும் கவிதாவையும் கடுமையாக சாடுகிறார்கள். அடுத்த நாளே லக்ஷ்மணன் ஒரு வழக்கறிஞர் மூலமா நீதிமன்றத்தை நாடுறான். மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி பெற்றோரை கவனிக்காமல் கொடுமைப்படுத்தி பெற்ற உயில் மற்றும் சொத்து பதிவுகள் அனைத்தும் செல்லாது என நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்குது. சொத்துக்கள் மீண்டும் பெரியசாமியின் பெயருக்கே மாற்றப்படுது. பாச நாடகம் ஆடி சொத்தை கைப்பற்ற நினைத்த ராமனும் கவிதாவும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு வீட்டை விட்டு துரத்தப்படுறாங்க. உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட இளைய மகன் லக்ஷ்மணின் அரவணைப்பில் பெரியசாமி நிம்மதியாக தன் கடைசி நாட்களை வாழத் தொடங்குகிறார். ஆம் நண்பர்களே, பெற்றோருக்கு செய்யும் துரோகமும் போலி பாசத்தால் சேர்க்கும் சொத்தும் என்றென்றும் நிலைக்காது. தர்மமே இறுதியில் வெல்லும். இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தாலோ அல்லது வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தாலோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான உண்மையான மனித உணர்வுகளையும் வாழ்க்கைக்கான சிந்தனையும் பேசும் கதைகளை தொடர்ந்து கேட்க நம்மளோட கீர்த்தி ரியல் டாக் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.